எப்படியோங்க ஒரு வழியாக ஈரான் இஸ்ரேலினுடைய மோதல் முடிவுக்கு வந்துருச்சு. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் பலி அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. சில மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணாங்க, சில மிசைல்ஸ் அவங்க நாட்டுக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. பெரிய ஒரு யுத்தமாக மாறும் அப்படிங்கிற நேரத்தில், சரியான நேரத்தில் அமெரிக்கா என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளே புகுந்து நிப்பாட்டு நிப்பாட்டு, 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டிங்களா, போட்டும் போட்டும் அவ்வளோதான், இதுக்கு மேலே நாம் பேச்சுவார்த்தை அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்து சீக்கிரமாக பீஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். 2 வாரம் டைம் கொடு இஸ்ரேல். 2 வாரத்துக்குள்ளே அவங்க பீஸ் டீலில் கையெழுத்து போடலாம், நீயே அடிச்சுக்கோ, நானும் உன் கூட சேர்ந்து ஈரான் அடிக்கிறேன். ஒருவேளை சைன் போட்டாங்கன்னா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க போல். பஞ்சாயத்து இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. பெருசாக பஞ்சாயத்து கம்ப்ளீட்டாக பெர்மனண்ட்டாக முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அது கிடையாது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கிளாரிஃபிகேஷன் தான். ஏன்னா இஸ்ரேல் ஈரான் அடிச்சிட்டாங்க, ஈரான் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருந்துச்சு. அப்போ இஸ்ரேல் அமெரிக்காட்டிருந்து அனுமதி வாங்கின பிறகு தான் ஈரான் அடிக்க போகிறாங்க, ஈரான் அடித்தாங்க, ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி டார்கெட் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சில ஏவுகணைகளை அமெரிக்காவே என்ன செஞ்சிட்டாங்க, இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, சில ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளும், அது குறிப்பாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தடுத்தோம் அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியானது. பட் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரோனை தடுத்தது என்னமோ நாங்கள் தான், பட் ஈரானுடைய எந்த மிசைலையும் நாங்கள் என்ன செய்யலை, இன்டர்செப்ட் பண்ணலை. அதாவது இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய, இன்னொரு நாட்டுக்கு அனுப்பின எந்த மிசைலையும் அமெரிக்கா இன்டர்செப்ட் பண்ணலை, அது இஸ்ரேலே இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஒருவேளை இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா என்னவா இருக்கும்? ஈரான் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க, அமெரிக்கா தான் இதை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. நினைக்கிறது என்ன, இந்த பீஸ் டீலில் ஈரான் டேரெக்டாகவே சொல்லிடுவாங்க, அமெரிக்கா உங்க கூட நான் பீஸ் டீலுக்கு உட்காந்துருக்கேன்ல, பட் என்னுடைய மிசைலை நீ ஏன் இன்டர்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்படி கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பீஸ் டீலை நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் அந்த பீஸ் டீலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு காரணமாக யூஸ் பண்ணுவாங்க ஈரான். அப்படி ஒரு காரணத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா வாண்டடாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் உன்னுடைய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக நாடுகளுக்கு இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷனை அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. ஈரானுக்கு ஒரு வாசல் அப்படிங்கிறது அடைக்கப்பட்டு விட்டது. பீஸ் டீலுக்கு அடுத்ததாக இனிமேல் ஈரான் உட்கார்ந்து தான் ஆகணும். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு, ஒருவேளை ஒரு 80% அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, 20% இவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா கூட அவங்களுக்கு ஒரு வழியே இல்லாமல் பீஸ் டீலை சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக எபோலா கிரைசிஸ். இந்த எபோலா கிரைசிஸ் அப்படிங்கிறது, இந்த எபோலா வைரஸ், அதை பற்றியான கூடுதல் டீட்டெயில்ஸ், காங்கோவில் எப்படி அது பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தயவு செஞ்சு எபோலா தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிங்க. இந்த வருஷம் போட்ட வீடியோ, போன வருஷம் போட்ட வீடியோ எல்லாமே வரும். ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த எபோலா எப்படி பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அதில் நம்ம விவரித்திருப்போம். அப்படிப்பட்ட எபோலா இப்போ காங்கோவில் மறுபடியும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. பட் இதை வந்து ஒரு ப்ரிவென்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எபோலா சில ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இருக்குது அதிகமாக. அந்த நாடுகள்லேருந்து வெளியில் வர்றது இல்லாட்டி ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம தடுத்துட்டோம், கொஞ்சம் ஃபண்டு போட்டு கொஞ்சம் எய்டு அனுப்பி இதெல்லாம் நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா இது உலக நாடுகளுக்கு பரவாமல் இருக்கும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு சில நாடுகள், சில அமைப்புகள் முயற்சி செய்கிறதே கிடையாது. ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் தானே, எக்கேடு கெட்டால் நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்கன்னா இதை ப்ரிவெண்டே பண்ண முடியாது, இது ஸ்ப்ரெட் ஆயிரும். அது இல்லாமல் வேர்ல்டு கப் வேறு வருது, அதுவும் கால்பந்தினுடைய அந்த வேர்ல்டு கப் வரும்போது அங்கே இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பலரும் இந்த எபோலாவினுடைய ஸ்ப்ரெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எபோலாவினுடைய ஸ்ப்ரெட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏன் உதவி செய்யவில்லை அப்படிங்கிற உண்மையான குரலை நாம் உயர்த்த வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து அப்படிங்கிறதே இல்லை. அடுத்ததாக அல்பேனியன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த அல்பேனியத்தில் ஃப்ளமிங்கோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்குதுங்க. இந்த ஃப்ளமிங்கோ ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கான காரணம், அங்கே ஒரு லக்ஸுரி டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய சன்னின்லா. அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே அந்த லக்ஸுரி டூரிசம் பிளான் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், சமூக ஆர்வலர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த ஃப்ளமிங்கோ ரெவல்யூஷன் வழியாக அங்கே ஒரு பெரும் எதிர்ப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அந்த எதிர்ப்புக்கு ஈரான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எவனோ கதையை கட்டிவிட்டான். ஐயோ என்னையா இது, வேலியில் போன ஓனான வேட்டியில் மடித்து வச்சுட்டானா வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ளமிங்கோ ரெவல்யூஷனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அல்பேனியாவில் நடக்கக்கூடிய போராட்டம் ஏதோ ஒரு போராட்டம், அது எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி வரக்கூடிய நியூஸில் உண்மைத்தன்மை இல்லை, அது ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் தான் அப்படிங்கிறத ஈரான் இன்னைக்கு கிளாரிஃபிகேஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன் நியூஸ் கொடுத்துருக்காங்க. பட் அமெரிக்கா இதை விட்டுருவாங்களா? ஏன்னா அமெரிக்காவினுடைய மருமகன் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா ஈரான்
எங்களையே சோடி போட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. பார்க்கலாம் அதனுடைய அப்டேட் என்ன வருது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பிரான்ஸ் ஜெர்மன் சேர்ந்து ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கி நம்ம பறக்க வச்சு அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம், அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு எண்டு கடை போடணும்டா அப்படின்னு சொல்லி பிரான்ஸும் ஜெர்மனியும் சம்மதிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மேக்ரோன் அவர்கள் வேறு மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஜெர்மனிக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் ஜெர்மனி வாண்டடாக வந்து வேண்டாம் இந்த ஃபைட்டர் ஜெட் பிளான் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஃபைட்டர் ஜெட் பிளான்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. 2 நாடுகளுமே எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இனி அந்த ஃபைட்டர் ஜெட் பிளான் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது யூரோப் கையில் போக போகுது. ஸோ ஜெர்மனியும் யூரோப் நாடுகளும் இல்லாட்டி யூரோப்பும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். புட்டின் மற்றும் அமெரிக்கா இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அது நடந்தாலே போதும், இங்கே பல பிரச்சனைகள் ஓய்க்கப்படும். அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். 2 பேர்ட்டையுமே பேசுகிறோம்ப்பா, என்ன செலவானாலும் சரி அதை நாங்கள் செஞ்சிடறோம்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது ஒரு சின்ன சிக்னலை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சிக்னலை 2 பேர் கேட்கணுமே. ஒரு ஆள் ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. கேட்டால் நல்லா தான் இருக்கும். பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை படாத பாடுபடுத்துகிறாங்க பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் வெடித்தது. எங்களுக்கு சாப்பாடு சரியில்லை, அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கான அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தி 11க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தமிழ் புக்ஷத்தில் பதிவாயிருக்கு, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் அவர்கள் தான் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை முடித்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரான் ஊடகமும் சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலி ஊடகமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஐயா ட்ரம்ப் அவர்களே, நான் 10வது யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி வந்துடாதீங்க, அதே யுத்தத்தை தான் நீங்கள் 2 வருஷமாக நிப்பாட்டிட்டு இருக்கீங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் நேராக வடகொரியாவுக்கு போகிறாரு. கிம் அவர்களை பார்க்கிறார். மச்சான் எப்படி இருக்க? பயங்கரமான ட்விஸ்ட் நிறைந்த ஒரு டிராவலாக இருக்க போகுது. இந்த டிராவலுக்கு பிறகு வடகொரியா மற்றும் சீனாவினுடைய நட்பில் அடுத்த ஒரு பெஞ்ச் மார்க் உருவாக்கப்படும். ஆனால் இது பல நாடுகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஒன்று ஜப்பான், இன்னொன்று அமெரிக்கா, இப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஆனாலுமே இந்த நட்பு ரீதியான சந்திப்பு அப்படிங்கிறது 2017-19க்கு பிறகு சீன அதிபர் அங்கே போயிருக்கார் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம்தான். ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பிஷப் அவர்களெல்லாம் ஒன்று கூப்பிட்டு போப் லியோ அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நிறைய பெண்களை அபியூஸ் பண்ணியிருக்கீங்க, காலகாலமாக அது நடந்திருக்கு, பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அபியூஸ் பண்ண அந்த பெண்கள் இன்னோக்கி நீதி கேட்டு உட்காந்துருக்காங்க, அப்படிப்பட்ட பெண்களுக்கான நீதியை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிஷப்புக்கெல்லாம் அறிவுரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல நாடுகளிலும் இதே மாதிரியான வழக்குகள் அன்றாடம் தொடரப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கியினுடைய பிரசிடென்ட் எர்டகன் அவர்களும் வெனிசுலாவினுடைய இன்டரிம் பிரசிடென்ட்டும் அவங்களுடைய டைஸ் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்ததான் நம்ம 2 நாடுகளும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆலோசனை நடத்தினதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது மொத்தமாக கிடையாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இதனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய யூசர்ஸ் கிட்ஹப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி பைத்தனாக இருக்கட்டும், இதுலேருந்து அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களால கனெக்ட் பண்ண முடியலை. இப்போ கிட்ஹப்லாம் கனெக்ட் ஆகணும்னா ரெப்போசிட்டரி எடுக்க முடியாது. கோடிங்ஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடு, அவங்களுடைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்களா, அப்படி சேர்ந்து வேலை செய்ய முடியாத நிலைமைலாம் இருக்கிறதுனால ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு VPN அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்களாம். பொதுவாக ஒரு நாடுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் VPN யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூசராக இருந்தாலுமே VPN யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்டு VPN-ஆக தான் இருக்கும் என்பது தான் இப்போ ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய தகவல். ஸோ ரஷ்யன் கண்ட்ரோல்டு VPN அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எண்ட் யூசர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன், 11 பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அங்கேயும் இன்டர்நெட் மற்றும் கரண்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய அரசாங்கம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரீஓப்பன் ஆகுது. ஈரான் வழியாக வந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேலுக்கு அவங்களுடைய இயல்பு நிலை திரும்பி விட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு. அதனால ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் ஈரானும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய விமான நிலையமும் ஓப்பன் ஆயிடுச்சு, இஸ்ரேல் வழியாக இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டோம், இதோட பிரச்சனை சால்வ். அப்படி இல்லையா லெபனன் வழியாக இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இப்போ இஸ்ரேல் புரிந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இனிமேயும் லெபனனுக்கு எதிராக இஸ்ரேல் அட்டாக் நடத்தக்கூடாது என்பதை மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஈரான். இந்தியா வெனிசுலாவினுடைய அடுத்த கட்ட உறவு அப்படிங்கிறது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள 2 நாடுகளும் சேர்ந்து பல ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. கியூபாவினுடைய கடலோரமாக 6.1 ரிக்டர் அளவுகோல்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிலிப்பைன்ஸ்ல 7.8 ரிக்டர் அளவுகோல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 32ஆக அதிகரித்திருக்கிறது. டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி தமிழ் புக்ஷத்தில் போட்டுட்டோம். துபாய் எமிரேட்ஸ் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், அதில் 7க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் நிறைய பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை
பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.